Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சம்மர் ஸ்பெஷல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான குளிர்ச்சியான மோலேசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பேரே வந்து இவ்ளோ அழகா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ட்ரிங்க் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான சுவையான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி வச்சு அந்த ரைஸ் டிராப்ஸ் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அரிசி நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். கூடவே ரொம்ப கொஞ்சமா தண்ணி, அரிசி அரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா அரைப்படாது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எந்தவித நரையும் இல்லாம நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பேன்ல மாத்திடலாம். ஸ்டவ் வந்து நான் இன்னும் ஆன் பண்ணல. கூடவே 2 கப் தண்ணி, 1/2 கப் அரிசிக்கு நமக்கு வந்து 2 கப் தண்ணி வேணும். அதை மிக்ஸியை அலசிட்டு அப்படியே நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது வந்து அப்படியே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம சூடு பண்ண நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் நல்லா ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூபும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சூடாக இருக்கும்போதே இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓட்டை போட்ட கரண்டி மேலே வச்சுட்டு நல்லா இப்படி தேய்க்கும் போது நமக்கு வந்து அப்படி சின்ன சின்னதாக அந்த ரைஸ் ட்ராப்ஸ் மாதிரி கீழே விழும், அந்த தண்ணியில் விழும். இது சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ணணும். தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக அப்படியே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படி தண்ணியில் சூப்பராக விழுந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பண்ணுவாங்க. ஒருவேளை இப்படி பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வச்சு இருக்கோம்ல, அதில் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம அப்படியே தண்ணி மேலே சுற்றிட்டோம்னா நமக்கு வந்து சின்ன சின்னதாக அழகாக கிடைக்கும், நூடுல்ஸ் மாதிரி. இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணலாம். இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு 1 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதனால் நமக்கு வந்து எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படியே நமக்கு வந்து எந்த மெத்தட் வேணுமோ அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படியே உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து வெல்லைப்பாகு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. 1 கப் துருவின வெல்லம் கூடவே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து தேங்காய் பால் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நமக்கு வந்து கொஞ்சம் பாதாம் பிசின் வேணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்து காலையிலே ஊற வச்சிட்டேன். நம்ம சாயங்காலம் பண்ண போகிறோன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் பண்ண போகிறோன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டம்ளரில் அசம்பிள் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ் ட்ராப்ஸ், அதுலேருந்து எவ்வளோ வேணுமோ நான் வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வச்சும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிசின், அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லைப்பாகு இனிப்புக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் பால், அதையும் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சுருந்தேன். அதையும் அப்படி சேர்க்கும்போது பாருங்கள், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து சாப்பிட்றப்போ. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியான மோலேசா ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதில் வந்து நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சில்லுன்னு எடுத்ததுனால நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல. வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும்.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.